ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் மெனார்கி, மெனோபாஸ் இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறது, அதே மாதிரி பீரியட்ஸு நிற்கிற டைம். இந்த 2மே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டைமு. இதையெல்லாம் கடந்து வரும் பொழுது தான் நமக்கு அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். இதை பற்றி பெரும்பாலும் ரொம்ப பேச விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் நாம் ஒரு சில விஷயங்களை பெண்கள் பேசித்தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ பேசலாம். இதில் என்னென்ன கஷ்டங்கள் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அதை நான் எப்படி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது டி நகரில் நான் எடுத்த வீடியோவை. பட் ஆனால் டிப்ஸ் எல்லாமே மெனோபாஸ் ரிலேட்டடாகவே இருக்கும். மோஸ்ட்லி அபவ் 40, அதாவது ஒரு வாக்கியமே சொல்லுவாங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 40 வயசு வந்துட்டாலே நாய் குணம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. 45 வயசுலேருந்து 50, 52 வயசு வரைக்கும் தான் இந்த மெனோபாஸுக்கான டைம். இந்த டைமில் தான் ரெகுலராக எவ்ரி 28 to 30 டேஸ் வந்துக்கிட்டு இருக்கிற நார்மலான பீரியட்ஸ் திடீர்னு பார்த்தா 10 நாளில் வரும், 15 நாளில் வரும், வரவே வராது, 4 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். ஏன் இப்படி வருதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இது எல்லாமே பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம், அதனுடைய தீர்வுகளை மட்டும் நம்ம இன்றைக்கி பேசலாம். ஏன்னா பிரச்சனைகள் எல்லாருமே பார்த்துட்ருப்போம். திடீர்னு வெறுத்து கொட்டும். டக்குன்னு பார்த்தா பயங்கரமாக இரிட்டபிளாக பேசுவாங்க. ஏன் நம்ம அம்மா நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு திடீர்னு நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு நல்லா பேசலை. இப்படியெல்லாம் எல்லாரும் வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே நம்ம 80% இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஒன்று நான் சொல்ல போகிறேன். 6 to 7 hours டெய்லி ஸ்லீப். எனக்கு 6 to 7 hours ஸ்லீப்புங்கிறது மஸ்ட்டு. ஆனால் ஒரு சிலருக்கு 6 மணி நேரம் தூங்கினாலே போதுமானதாக இருக்கும். ப்ராப்பரான ஸ்லீப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சூரிய ஒளியில் 1/2 மணி நேரம் டெய்லி மிதமான சூரிய ஒளியில் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு வெயிலில் நல்லா 12 மணி வெயிலில் போய் நின்றுட்டு மயக்கம் வர்ற வரைக்கும் நிற்காதீங்க. மாலை வெயில், காலை வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் நடத்துக்கலாம். அதேமாதிரி 30 மினிட்ஸ் வாக்கிங் கம்பல்சரியாக நடக்கணும். 40 to 50 மினிட்ஸ் யோகா அல்லது எக்ஸசைஸ், ஏதோ ஒன்று, இல்லை ஜூம்பா, உங்களுக்கு பிடிச்சது 40 to 50 மினிட்ஸ். நான் இப்போ அதுக்கப்புறமா ஆரோக்கியமான உணவு ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த 5 பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதையெல்லாம் விட தாண்டி ரொம்ப இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லட்டுமா? இமோஷ்னல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். அப்படின்னா என்னென்னா, வீட்டில் நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டஸ், மைண்டை காமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னாலே அழகாக இந்த மெனோபாஸை கடந்து வந்துடலாம். மைண்டை ரிலாக்ஸ்டாக எப்படிங்க காமாக வச்சுக்கிறது? அதுதானே இங்கே டாஸ்கே. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய, ஆரவாரம் இல்லாத அழகான கடலில் இருக்கக்கூடிய கடல் அலைகளை உட்காந்து ஒரு 30 மினிட்ஸு கடல் அலைகளையே ரசிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் மனசு கண்டிப்பாக அமைதியாகும். சரிதானே நான் சொல்கிறது?